Welcome to Why This Kolaveri Nandanam Bus Stand in #1 entertainment நிகழ்ச்சி powered by Life by Sobe. வாரம் உலகத்தில் இருக்கிற 800 நாடு மக்களை என்டர்டெயின் பண்ற மாபெரும் பொறுப்பை மக்கள் எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்டில இருந்து எங்களுக்கு கடிதம் வரும், மெயில் வரும். எங்க நாட்டோட ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படுது, தயவு செய்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் உங்க ஷோவை கம்மி பண்ணிக்கோங்கன்ட்டு இந்த வாரம் கிரிக்கெட் பிளேயர் பிரைன் லாரா எங்களுக்கு மெயில் அமைச்சிருக்காரு. இந்த ஷோவை பார்த்து தான் நான் இப்போ என் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை கழிக்கிறேன். இந்த ஷோவை பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் மக்கள்லாம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ்லயும் இந்த ஷோவை நடத்த சொல்லி அவர் கேட்டிருக்கார். நான் என்ன போய் சொன்னாலும் அது கை தட்டுறதுக்கு இங்க ஒரு கும்பல் இருக்கு. நாங்க பேமெண்ட் கொடுத்து அவங்களை ரொம்ப அழகா வச்சிருக்கோம். சோ இதே மாதிரி இன்னைக்கும் எக்கச்சக்க பொய்களோட நிறைய விளையாட்டு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. விளையாட போறது 4 இளம் கன்றுகள். முதல்ல இவங்க நடிச்ச படம் நேஷனல் அவார்டு வாங்கிச்சு. இதுல நடிச்ச 2 பேருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. அடுத்ததா இவங்க நடிச்ச படம் வந்து ஒரு பீச் பத்தின கதை. அதுல பீச்ல சுண்டல் வித்து அந்த தியேட்டர்ல நிறைய டிக்கெட்டையும் வித்து ப்ரொடியூசரோட கல்லா கட்டினாங்க. இப்ப லேட்டஸ்டா இவங்க நடிச்சு ரிலீஸ் ஆகி அந்த படமும் ஒரு வெற்றிகரமான படம். கோலி சோடா படத்துல தமிழ்நாட்டிய கலக்கி ரித்திக் ரோஷன் அடுத்த படத்துக்காக கால் ஷீட் கேட்டிருக்கிற 4 யங் ஆக்டர். ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, நான் பேரன் லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேனடி. நான்கு இளம் பாலகன் பகோடா பாண்டி. என்ன உழுதும் வாழ்ந்துட்டு நீ? ஆமா, பசங்க படம் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. கிஷோர் அதுல ஒரு சமத்து பையனா, 7வது படிக்கிற 8வது படிக்கிற பையனா வந்த சமத்து பையன் தானா? சமத்து பையன் தானா? தெரியுது. உண்மையை மட்டும் பேசுப்பா. தேங்க்யூ சோ மச் வந்ததுக்கு. அண்ட் முக்கியமா நான் கான்சென்ட்ரேட் பண்ணது இங்கதான். சோ சினிமா நடிகர் ஆயிட்டீங்க நீங்க. ஒரு கோட்டுக்கு ஒரு தங்க பிரேஸ்லெட், தங்க மோதிரம், அந்த கையில என்ன, அந்த கையில ஒரு காப்பு. ஸ்ரீராம் இவங்களால வந்து பசங்க கோலி சோடான்னு இருக்காங்க. உங்களை பத்தி நாங்க பேசி அவன் எந்த ஹீரோ வந்து தமிழ்ல வந்து சின்ன வயசு கேரக்டர் நடிச்சாலும் அந்த சைக்கிள் சுத்தத்துக்கு முன்னாடி நீ தான் நடிச்சிருக்க. இதுல எத்தனை படம் நடிச்சிருக்க? ஆக்சுவலி 15 ப்ராஜெக்ட் பண்ணிருந்தேன். இப்போதான் கோலி சோடா தான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஹீரோ. பசங்க படத்துல வில்லன், இதுல ஹீரோ. அப்கிரேட் ஆயிட்டோம். நான் இந்த பக்கம் வரேன். பகோடா பாண்டி அந்த படத்துல வந்து 2 பேர் வந்து ஹீரோ வில்லன்லாம் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தது சனி ஞாயிறு திங்கள்னு எத்தனை லீவ் இருக்குன்னு நீ என்ன நினைச்சீங்கன்னா செம்மையா நினைச்சிருப்ப. இப்ப திருப்பி கோலி சோடா அப்படியே நீ சினிமால செட்டில் ஆயிட்டியா? இல்ல செட்டில் ஆயிட்டுலாம் ஒண்ணும் இல்ல, படிச்சிட்டு இருக்கேன்ல 12th. அதனால 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சூப்பர். ஓகே ஓகே. எந்த குரூப் நீ? காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர். முதல் படத்திலேயே ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர் நீ, கிஷோர். நீயும் படிக்கிறியா? அப்போ அப்படியே வச்சுங்க. அப்படியே வச்சுக்கலாம். முடிச்சு 2 வருஷம் ஆச்சு. இந்த வருஷம் காலேஜ் ஜாயின் பண்ணோம். ஓ, இன்னும் காலேஜ் போற ஸ்டூடெண்ட் தான் நீ? ஆமா, ஃபர்ஸ்ட் இயர். ஓகே. நீ வந்து பசங்க படத்துல நடிச்ச, உன்னை எப்படியோ ஆடிஷன்ல செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கோலி சோடாவும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீ தொடர்ந்து நடிக்கலான்ற பிளான்ல இருக்கியா? நடிக்கலான்ற பிளான்ல. ஆனா இப்ப அதான் ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டாங்க. பண்ணுங்க. சீதா, நீங்க எப்படி நடிக்க வந்த? நீ படத்துல நீ பண்ணது நிறைய பேர் உனக்கு ரசிகர்களா இருக்காங்க. ஏற்கனவே நீங்க பண்ண ஒரு ஷோ நான் டிவில பார்த்தேன். அதுலயே வந்து ஆடியன்ஸ் ஓட்டு இருந்ததுன்னா உனக்கு தான் அதிக ஓட்டு கொண்டிருக்கும். எப்படி உங்களுக்கு நடிக்கிறதுக்கு இது பண்ணாங்க? ஆடிஷன்ஸ் எப்போ போனீங்க? அப்படிலாம் போல. நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப மில்டன் நான் பார்த்தாங்க. பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. சொல்ல முடியாது அப்படின்னு. எப்படி சொன்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது. உண்மையை சொல்ல, அப்படியே டீடைலா உண்மையை சொல்ல என்ன நடந்துச்சுன்னு. உண்மை இருக்காது. ஆமா, நிறைய உண்மைகள் இருக்கு. விஜய் மில்டன் காரி துப்பிட்டாங்க. யாரு? விஜய் மில்டன். ஓ, யார் நீங்களா? அவர் போய் அம்மா இந்தாம்மா நம்ம நம்பர் கொஞ்சம் கொடுக்குறியா? அவர் போன்லாம் இல்ல அப்படின்னு இருக்கு. போன் கையில வச்சுக்கிட்டே அவங்க அப்பா நம்பர் கொடுக்குறியாமா அப்படி காரி. நான் அப்படிலாம் சொல்லல. என்ன நல்ல கேமரா பார்த்து சொல்லுற வாட்டி தர முடியாது. நார்மலா நம்ம ஷோக்கு வந்தா எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. நீங்களும் அப்படி பேசுறீங்க. ஓகே,
இளம் வாலிபர்களே, வாலிபியே, ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்க செம்ம ஜாலியா இருக்கணும். ஓகே, எங்களை வச்சு நீங்க ஜாலியா இருக்கீங்க, அதை சொல்லுங்க. இல்ல தம்பி, நாங்க எப்பவுமே பெண்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல மனிதர்கள். ஓகேவா? நீங்க 4 பேர் சோஃபா செட்ல உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கான ரவுண்ட் என்னன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வைதிஸ் கொலவெறியில ஒரு மாபெரும் சர்ப்ரைஸ் இருக்கு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு மனிதர் இங்க வர போறார். ஆல்ரெடி நான் ப்ரோமோ பாத்துட்டேன்டா அப்படின்ற பிரில்லியன்ட் ஆன்டிஸ்க்கு மட்டும் நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. பார்க்காதவங்களுக்கான மிகப்பெரும் சர்ப்ரைஸ் நீங்க சோஃபா செட்ல உட்கார்ந்தா வரும். வாரம் நம்ம நிகழ்ச்சியில நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இப்பதான் போன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. சச்சின் டெண்டுல்கர் கூட பாரத ரத்னா கிடைச்சதுக்கு எங்களுக்கு கூப்பிட்டு தேங்க்ஸ் சொன்னார்னு சொல்லிட்டு அதே விஷயம் சொல்லியிருக்கோம். இது எல்லாம் சும்மா லொல்லாய்க்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு மிகப்பெரும் சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் சினிமா நடிகர்ல ஒரு நடிகரை எல்லாருக்குமே பிடிக்கும். வீட்டுல இருக்கிற குழந்தைங்கள இருந்து வயசான ஆயா வரைக்கும் அவரை பிடிக்கும். அவர் நடிக்கிற படத்தெல்லாம் தைரியமா போய் குடும்பத்தோட பார்க்கலாம்னா 2 கிளுகிளு பாட்டு வச்சுட்டு இதையும் குடும்பத்தோட பாருங்கன்னு இல்லாம நிஜமாலே தரமான படங்கள் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு நடிகர், நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நடிகர். Let's welcome the youth sensation, young man right now is having little daddy, Vijay Sethupathi. கிட்டத்தட்ட ஒரு 20 எபிசோட கேட்டுக்கிற விஜய் சேதுபதி ஏதாவது லைட்டா சாமந்தி பூவாது தூவுங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இன்னைக்கு என்னன்னா பயங்கர வெடி வெடிச்சிருக்காங்க, பயங்கரமா தூவிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே worth it. Thank you so much இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு. Thanks brothers, thank you. நீங்க நடிக்கிற படங்களோட காசு எவ்வளவு அப்படின்லாம் நான் கேட்கல. ஆனா நீங்க நடிக்கிற படங்கள் எல்லாரும் பார்த்து வெளில வரும்போது சூப்பர் ஆயிவன் அப்படின்ற மாதிரி சொல்றது, இதுதான் உங்களோட கெரியரா இருக்க போகுதா? நிச்சயமா படம் பண்ற ஒரு அர்த்தமே தானே. படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும், அது தவிர வேற ஒண்ணுமே இல்ல. So you're never going behind அந்த மாஸ் ஹீரோ அப்படியே நான் அச்சோனா அப்படியே 55 பேர் அப்படியே 800 போய் விழுவானுங்க. அடிச்சா 50 பேர் விழுவது ஒன்றும் தப்பு இல்ல. அது அடிச்சா ஏன் விழுவுறாங்கன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். தெரிஞ்சு படம் பண்ற ஒரு லாஜிக் இருந்தா போதும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி படங்கள் பண்றோம் எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. பட் என்னோட படத்தை பொறுத்த வரைக்குமே நான் ஒரு கதை சொல்றேன், அந்த கதை உங்களுக்கு போர் அடிக்காம அவங்களை ரிலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஸோ அவ்வளோதான். அது காசு கொடுத்து பார்க்குறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சூப்பர். அண்ட் லாஸ்ட் விஷயம், இப்போ நீங்க ஒர்க் பண்ற நிறைய டைரக்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தேம் புது டைரக்டர்ஸ். எங்கேருந்து உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் வருது? ஏன்னா இப்போ நீங்க ஒரு பெரிய ஹீரோ ஆயாச்சு, நீங்க பெரிய டைரக்டர் கிட்ட கதை கேட்டு அவங்க கிட்ட ஒண்ணு நடிக்கலாம். இன்னும் நீங்க புது டைரக்டர்ஸோட நடிக்கிறீங்க, எங்கேருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வருது? இல்ல கான்ஃபிடன்ஸ் அவங்களோட ஒர்க்ல தான் இருக்கு. இது நான் மோஸ்ட்லி என்கிட்ட கதை சொல்ல வரவங்க யார்கிட்ட ஒர்க் பண்ணாங்களோ நான் கேட்கறது இல்லை. ஏன்னா யார்கிட்ட ஒர்க் பண்ணாங்கிற அவசியம் இல்லை. சினிமாங்கிறது இங்க யாருக்கும் சொல்லித்தர முடியாது. அது அவங்களா எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறாங்கன்ற பொறுத்து தான் இருக்கு. ஸோ என்கிட்ட கதை சொல்ல வரவங்க அவங்களோட கதை, அந்த ஸ்கிரிப்ட், அதை என்ன என்டர்டெயின் பண்ண தான் பார்ப்பேன் முக்கியமா. ஓகே. ஸோ எனக்கு திருப்தியா இருந்தா அடுத்த 5 நிமிஷத்துக்கு சொல்லிடும் பண்ணலாம், சூப்பரா இருக்குது. நீங்க உங்க லைஃப்ல பண்ண வைதிஸ் கொலவெறின்ற மாதிரி ஒரு விஷயம், ஐயோ இப்படி ஒரு விஷயம் கொலவெறியா வேண்டாம் இப்படி பண்ணிட்டேன்னு உங்களை யாராவது கேட்ட ஒரு விஷயம் இதா? 2 மேட்டர் இருக்குது. ஒன்று 2 மேட்டர் இருக்குது. ஒன்று ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜய்ன்னு சொல்லிட்டு அவனோட பென்சில் எடுத்து உட்கார இடத்துல வச்சுட்டேன். உட்கார இடத்துல வச்சிட்டீங்களா? ஷார்ப்பா சீவி வச்சிட்டீங்களா? சீவி தான் இருந்தது அவனோட பென்சில். கத்திட்டான், மிஸ் கரெக்டா கிராஸ் பண்ணி போனாங்க. கத்தாதரான்னு உள்ள போயிடுச்சுடா வலிக்குதா அப்படின்னு. எடுத்தீங்களா இல்லையா? இல்ல குத்திருச்சு. இவ்வளவு டீட்டெயில் அதான் பண்ணாரு. ரெண்டாவது விஷயம் +1 படிக்கும்போது பிட் வச்சது. ஓ அதான் நீங்க பண்ண கொலை எதிர்பார்க்கல. நான் கிளாஸ்ல நான் தான் குள்ளோம் பழ மாதிரி இருப்பேன். நானு எதிர்பார்க்கல நான் அந்த வேலையை செஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல மாட்டிக்கிட்டீங்களா? நான் பேப்பரை முந்தின எக்ஸாம்ல பேப்பரை சுட்டுன்னு போயிட்டு அடுத்த எக்ஸாம் அதுல காப்பி பண்றது இல்லை. சத்தியமா கிளாஸ்ல யாருமே நான் செஞ்சிருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது ஆக்சுவலா ஆனா மாட்டிக்காம பண்ணிட்டீங்களா? மாட்டினேன். செம்மடி வந்தது. அந்த எக்ஸாம் அதுக்கப்புறம் பாஸ் ஆனீங்களா? பாஸ் ஆயிட்டேன். ஆக்சுவலா என்னன்னா மாட்டினதுக்கு பிறகு அப்பா கூப்பிட்டு சொன்னாங்க. வீட்டுக்கு போனேன், அப்பா இருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்ல பிட் வச்சு மாட்டினேன்னு சாப்பிட்டுட்டே இருந்தாரு. டைம் ஆச்சு அப்படின்னு படிக்காம போய் தான் பிட் எழுதிட்டு போனேன். அவசரம் போய் என்ன பண்ண போறேன், உட்கார் நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு. நல்ல ஒரு விஷயம் நடந்தது. ஆனா நீங்க அந்த எக்ஸாம் நல்லா எழுதி பாஸ் ஆயிருந்தா தான் இந்த நடிகர் எங்களுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. நீங்க உங்க சோஃபா செட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாம். 4 இளம் கன்றுகள், ஒரு மிக பெரும் நடிகர், இவங்க எல்லாரும் அங்க உட்காந்துக்கிறாங்க சோஃபா செட். நீங்க 4 பேரும் விளையாட போற முதல் ரவுண்ட் லொலலாய் ரவுண்ட். ஸோ நீங்க 4 பேர் சேர்ந்து மொத்தமா நீங்க கோரஸா ஒரு பாட்டு பாடுவீங்க. ஸோ இது என்னன்னா தனித்தனியா இதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ் பண்ண போற அமானுஷ்யங்களை நீங்க இப்ப தாங்கிறதுக்கான ஒரு ட்ரையல்ஸ். உங்க 4 பேரோட நான் லொலலாய் ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச ஏதாவது ஒரு படத்துல இருந்து அவரோட டைலாக் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா. எது கேட்டாலும் ரெடியா இருக்காங்க பாயவன். அம்மா குமுதாவட்டில விளக்கெல்லாம் கும்முன்னு எரியுது, நம்முடைய அம்மா கம்முன்னு இருக்குது, எங்க அம்மா உம்முன்னு இருக்குது. அப்படியே விளக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்தாந்து அப்படியே வச்சேன். குமுதா ஃபுல்லா பெண்ணாச்சு. சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்களேன் என்னைய பார்த்து. கார்த்திகை மாசம்
குமுதா அவங்க வீட்டு வாசல் அகல்வழகாடி இருந்துச்சு. பால் வேசமா நாசமா இருந்துச்சு. நான் நேரம் எங்க அம்மாவோட போய் அம்மா குமுதா வீட்டு வாசல் விளக்கலாம் கும்முன்னு இருக்கு. அம்மா வீட்டு கம்முன்னு தான், எங்க அம்மா உம்முனிக்குது. அப்புறம் நம்ம போய் அக்கம் பக்கத்து வீட்டுல விளக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சேன். குமுதா ஹாப்பியானாச்சு. ஓகே, இவங்க 4 பேருக்குமான முதல் ரவுண்ட் லொலலாய் ரவுண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு புஷ் பண்ணோம். ஓகேவா? 1 2 3 புஷ். 4 பேர் நீங்க வந்து பாட்டு பாடணும். பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது நீங்க பாட்டு ஜாலியா பாடினே இருப்பீங்க. எனக்கு போர் அடிக்கும் போது அப்படி நான் விசில் ஊதுவேன். எப்பெல்லாம் இந்த விசில் சத்தம் கேக்குதோ நீங்க உட்காரணும். உட்காருங்க. ஓகே, இது நீங்க 4 பேரும் பாட்டு பாடிட்டு விசில் சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் பண்ணணும். ஓகே, ரெடி? நீ முன்னாடி போ. ஸ்டெப் ஃபார்வர்ட், ட்ராலி ஃபார்வர்ட். என்ன நடந்தாலும் ஸ்தம்பிச்சே போனாலும் கீழே இருக்கிறது கீஞ்சே போனாலும் பாட்டு மட்டும் நிறுத்தக்கூடாது. Your time and music starts now. சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். சொன்னா தெரியாது உள்ளுக்குள்ள அடங்காது மேல எல்லாம் வச்சேன் மேல வச்சேன். ஐயோ பாட்டு எனக்கு தெரியாதுடா. ஐயோ புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். புரியாது இதுக்குள்ள அடங்காது நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். நம்ம கட்சி மனசு சந்தோஷமா இருக்க எப்படி செஞ்சாலும் ரைட்டு மச்சி. என்ன போல எப்போதுமே கையெழுத்து கும்பிடுங்க. அப்பா சொல்லுங்க அடங்காது பாட்டு முடிச்சிருங்க. 4 பேர் நீங்க ஆனது அயில் பொங்க ஆட்டண்டா. நேர்மையே கிடையாது. எல்லாம் அயில் பொங்க. பாட்டு பாட ஒரு வேலை கொடுத்தாவே செய்ய மாட்டான். நீங்க விசில் அடிக்க வேற உட்கார சொல்றீங்க. நான் ஒன்னாவது மன்னிச்சிடறேன். நீ என்னடா பண்ண? பாட்டும் பாடல, உட்காரவும் இல்ல. அவனாவது பரவாயில்ல, நேர்மையா வந்து ஒரு வாட்டி அயில் பொங்க ஆட்டுறாங்க. எல்லா வாட்டியும் ஏய் தம்பி நீ தானே சூப்பர். எல்லா வாட்டியும் பாடின, எல்லா லைனையும் பாடின, கடைசியில உட்கார்ந்தேன். ஏமா இந்த பாட்டு நீ இப்ப தனியா பாடுற. ஓகேவா? இந்த பாட்டு நீ இப்ப தனியா பாடு. சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்க மேல வச்ச பாசம். நீ அப்படி இருந்து ஏ பகோடா அவளை மாட்டி விட்டா நீ ஜாலியா பாக்குறியா? சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். அவ்வளவுதானே? என்ன எப்படி பாரு சூப்பரே. அப்படியே நக்கல சொன்னா புரியுது. நீங்க ராசா நீங்க பாடுங்க ராசா. என் விசில வேற புடிச்சு என் மூக்குல லைட்டா அடிச்சு நீ பாட்டு ரெண்டு. இவரு மேல என்னடா கொலவெறி? ஷோ ஐடிஸ் கொலவெறியா இருக்கலாம். சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். ஏன்டா அப்ப பாடல? ஆமா, இத வேற உட்காரணும், உங்க விசில வேற பிடிக்கணும், பாட வேற செய்யணும். எத்தனை வேலைக்கு ஒரு மனுஷன் செய்ய? இவ்வளவு கேள்வி கேக்குறல. 3 கோடி மக்களே நல்லா பாத்துக்கோங்க. இவங்க 4 பேர்ல யார் நேர்மை யார் நல்லா விளையாடணும் நோட் பண்ணிட்டா இதுக்கப்புறம் ஓட்டா விழும். இது வந்து வெறும் லொலலாய் ரவுண்ட் தான். விஜய் சேதுபதி பாக்கிறதுக்கு எப்படி இருந்தது? டார்ச்சரா இருந்ததா ஜாலியா இருந்ததா? பாவமா இருந்ததுடா. இது உங்களுக்கு பாவமா இருந்தது? எங்க நிலைமை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே. பெற்ற இன்பம் நீயும் பெறுவீங்களா? விஜய் சேதுபதி, if you are ready, we'll play this game with you. Any song you can sing into this. சூப்பரே சூப்பரே. பாடம் வராது உட்காரும். பரவாயில்ல, எனக்கு கூட தான் ஷோ நடத்த வராது. நான் வந்து நடத்தலையா? Ready, he is ready and let's play this Senanainga Satham once again for Vijay Sethupathi. Music. சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம். சொன்னா புரியாது
சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்க எல்லாம் என் மேல வச்ச பாசம் சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள இருக்காது நாங்க மேலையெல்லாம் வச்ச பத்து விரல் பாலே காலே கொட்டிடுச்சுடா தேனே. Thank you விஜய் சேதுபதி. Thanks a lot for playing this. நான் கூப்பிட்டோன்னு இந்த ஷோக்கு வந்ததுக்கு thank you so much. Means a lot. Thank you விஜய் சேதுபதி. All the best உங்களோட எல்லா படங்களுக்கும். Thank you so much. Thank you so much. Thanks. Bye. விஜய் சேதுபதி இந்த 4 பசங்களையும் வாழ்த்தி விடைபெறும் நேரம் இது. விஜய் சேதுபதி எங்களுக்காக நீங்க உங்க ஸ்டைல்ல ஒரு பிரேக் சொல்லுங்களேன். நீங்க உங்களோட சூதுகோவம்ல இருந்து ஒரு டயலாக் இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க. இங்கிலீஷ் பிரேக். யா. Break. பகடா பாண்டி உனக்கு இது 3த்துல எந்த படம் நடிச்சது ரொம்ப பிடிச்சது? மெரினாவா, பசங்களா, கோலி சோடாவா? கோலி சோடா. கோலி சோடா. இல்ல மெரினால இவர் ஒருத்தர் தான் நடிச்சாரு. நாங்க 2 பேர் பசங்க அண்ட் கோலி சோடா. இவர் மெரினா பசங்க கோலி சோடா. இல்ல அவனை தான் நான் கேட்டேனே. ஏன் கோலி சோடா உனக்கு பிடிக்கும்? இதுலதான் ஃபைட், இதுலதான் கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கோலி சோடா தான் பிடிக்கும். ஃபைட் ஹீரோயின்லாம் இருந்ததுனால கோலி சோடா பிடிக்குமா? ஆனா அதுல சின்ன குழந்தையா இருந்தேடா. இப்ப ஹீரோயின்லாம் பத்தி பேசுற அளவுக்கு நீ பெரிய பையன் ஆயிட்டியா? ஹீரோ ஏங்க நீங்க வேற கோலி சோடா பிடிக்கும். எந்த ஊர்ரா பகோடா பாண்டி நீ? புதுக்கோட்டை. புதுக்கோட்டையா? இப்ப உங்க ஊர்லாம் போனா பயங்கரமா ஒண்ணு ஏய் அங்க பாடுறா என் பாண்டி வந்தாண்டா டே அப்படின்றாங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க. அம்மா அப்பா சந்தோஷமா இருக்காங்களா? ஹாப்பி. ஹாப்பி. ஓகே சீதா, நீ தான் முதல் ரவுண்ட் விளையாட போற. உனக்கும் ஸ்ரீராமுக்கும் தான் அந்த போட்டியே. பாருமா சீதா, மேல இருக்காங்க உங்க ஆத்தா அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த 2 நிமிஷத்துக்கு இப்படியே நீ குதிச்சுட்டே இருக்கணும். சரியா? குதிச்சுட்டே இருக்கும்போது பாட்டு பாடணும். எந்த காரணம் கொண்டு நடுவில் உடஞ்சு விழுந்துடக்கூடாது. ஓகேவா? இந்த ரவுண்டு பேர் வந்து எகிரி குடி பாட்ட முடி. ஓகேவா? சரிங்கண்ணா. ரெடியா? ரெடிண்ணா. ரெடி பண்ணு. சூப்பர். ரெடி. தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் கொடுடா. பிடிக்க என் நரம்பெல்லாம் நொறுங்கட்டும் கொஞ்சம் கடுடா. ஆசை பசிக்க உன்னை சங்கடிக்க குதிமா. தீ பிடிக்க முத்தம் கடுடா. குதி குதி. நரம்பெல்லாம் நொறுங்கட்டும் தீ பிடிக்க தீ பிடிக்க கொடுடா. தீ பிடிக்க தீ பிடிக்க கொஞ்சம் கொடுடா. ஆசை பச்சிக்க தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் கொடுடா. தீ பிடிக்க தீ பிடிக்க பாடுமா. தீ பிடிக்க முத்தம் கொடுடா. தேல் கடிக்க எண்ணெய் கொடுடா. நரம்பெல்லாம் நொறுங்க பின்னி கொடுடா. ஆசை கொட்டிக்க வேகம் தீ பிடிக்க தீ பிடிக்க என்ன அடிக்கடி தீ பிடிக்க முத்தம் வாடா வந்து ஏறா. இதானா இந்த அன்பு பரிசை உங்களுக்கு நான் தருகிறேன். ஞாபகம் வச்சுக்க. பாட சொன்னா 2 நிமிஷம் என்ன பண்ணுகிற நீ? அதுக்கு முன்னாடி ரொம்ப கீச்சா பாடி தெரியாதா? ஏதோ லைட்டா தெரியும். நான் அதை அடிச்சு நீங்க குழப்பி விட்டீங்கன்னா. குழப்பி விட்டுறேனா? இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு கை தரலாம்.
ஸ்ரீராம் உனக்கு நம்பிக்கை இருக்குதா இப்போ ஃபைனல்ஸ் போயிடுவேன்னு? கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டே நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. ஓ நீ ஜெயிச்சிருவங்கிற மாதிரி இவங்க பண்ணிருக்காங்க. எஸ் எஸ். சீதா நீ பெர்ஃபார்ம் பண்ணிட்ட, ஆனா நீ ஃபைனல்ஸ் போவியா போக மாட்டியா, இல்ல அவன் சொன்ன மாதிரி எனக்கு ஈஸியா இருக்குன்ற மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும்னா நீ வந்து விளையாடணும். நீ விளையாடணும்னா நீ ஒரு புஷ் சொல்லணும். அங்க இருந்து அப்படியே சொல்லு. என்ன சொல்லணும்? புஷ். புஷ்ஷே. ஓகே ஸ்ரீராம் யா எப்படி இருக்க பாக்குறதுக்கு? ஏதோ தப்பு செய்யற கைதியை கட்டி போட்டு அடிக்கிற மாதிரியே வச்சிருக்கீங்க. என்ன பண்ண முதல் ரவுண்ட் 2 ரவுண்ட்ல நீ பேசின பேச்சுக்கு தான் உனக்கு இந்த அமானுஷ்யம். ஓகே ஸ்ரீராம் இப்போ உனக்கு தான் ரவுண்ட். இது ஆமா பார்த்தாலும் தெரியுது ரவுண்ட் தான். அப்புறம் இந்த ரவுண்ட்ல உன்னை சுத்தி சுத்தி ஒரு 15-20 ரவுண்ட் அடிப்போம். இது எல்லாம் 10 செகண்ட்குள்ள நடக்கும். இதே மாதிரி 2 நிமிஷத்துக்கு தொடர்ந்து பண்ணுவோம். ஸ்ரீராம் செம்ம ஜாலியா விளையாடணும். நீ ஏற்கனவே பார்த்த அந்த பொண்ணு பெர்ஃபார்ம் பண்ணோடனே நான்லாம் அசால்ட் பண்ணி தூக்குவேன். அசால்ட் பண்ணி தூக்குறேன். என்ன நடந்தாலும் ஸ்தம்பிச்சே போனாலும் பாட்டை மட்டும் நிறுத்தக்கூடாது. Your time and music starts now. ஏத்தி 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 என் நெஞ்சில் தீயே ஏத்தி மாத்தி 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 என் செயல கொஞ்சம் மாத்தி ஏத்தி 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 என் நெஞ்சில் தீயே ஏத்தி மாத்தி 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 என் செயல கொஞ்சம் மாத்தி சூதுவாது தெரியாது சுத்த தங்கம் ராசா சுத்த பத்தம் கிடையாது முகத்தை கழுவு ரேசா ராஜா நான் ராஜா என் பேட்டைக்கென்றுமே ராஜா ஹோ ராஜா நான் ராஜா என் சாலை எங்கிலும் ரோஜா ராஜா நான் ராஜா என் திமிரு கெடுப்பண்டா தாஜா ஹோ ராஜா நான் ராஜா என்னை தாண்டி புடிங்கடா தாஜா ஏத்தி என் நெஞ்சில் தீயே ஏத்தி மாத்தி 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 என் செயல கொஞ்சம் மாத்தி பங்கடிச்சு தினம் படிப்போமே கடைசியில படிச்சுக்குவோமே சன்ரைஸ பார்த்ததில்ல கண்ணின் மணி ஓ எங்களுக்கு ஏர்லி மார்னிங் 10 மணி பரிச்சையில தினதிருப்பா பாபா 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 அப்படி நானா சுட்டாதான் நெருப்பு பட்டாதான் பொறுப்பு சுத்தரதான் நிறுத்துங்கப்பா போறோம் போறோம் ஏத்தி 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 என் தலையே கொஞ்சம் சுத்தி இது முடிச்சோடனே நானு அடுத்தவங்களை அடிக்க காத்து கிடக்க யாரு வா சுத்துறது போறியா போறோம் இந்த பனிஷ்மெண்ட் போறோம் பாஸ் 2 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கீங்க பாஸ் ஏத்தி 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 என் நெஞ்சு ஏத்தி இறக்கி 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 என் மண்டையில ரத்தத்தை இறக்கி சுத்தி 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 ஏன் ஸ்ரீராம் போறியா? தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருங்க பாஸ். இதுவேளை நம்மளாம் ஒர்க் அவுட் ஆகாது. நல்லா கை தட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படி இருந்தது ஸ்ரீராம் இந்த விளையாடுனது? என்ன பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் டீடைலிங் விளக்கணுமா? நல்லா இருந்ததா நல்லா இல்லையா? உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். எனக்கு நல்லா செஞ்சீங்கப்பா. ஏமா உன்னோட இந்த அண்ணன் பெட்டரா பண்ணாரா? சூப்பரா பண்ணாங்க. நீ அப்படி சொல்லக்கூடாது. இல்ல நான் தான் பண்ணேன், அப்பதான் ஓட்டுல உனக்கு நிறைய வாய்ங்க. சீதாக்கு உங்களோட ஓட்டு அப்படின்னா வந்து அவங்க ட்ரெஸ் கலர்லயே பச்சை கலர் கொடியும் இல்ல ஸ்ரீராமுக்கு தான் என்னோட ஓட்டு அப்படின்றவங்க பாரு ஸ்ரீராம் சீதா குட் காம்பினேஷன். ஸ்ரீராமுக்கு ஓட்டு அப்படின்னா ரெட் கலரையும் காட்டலாம். ரெட் கலர் ஃபார் ஸ்ரீராம், கிரீன் கலர் ஃபார் சீதா. பக்கோடா பாண்டி அண்ட் கிஷோர் நீங்க தான் இப்போ வந்து 2வது ரவுண்ட் விளையாடணும். ஓகேவா? நீங்க எதிர்த்து போட்டி போட போறது அந்த பக்கோடா மனிதனோட. இந்த ரவுண்ட் பேர் வந்து கும்மாங்குத்து. சரி ஓகேவா? பேரை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? இல்ல. ஓகே நீ புஷ் பண்ணு, உனக்கு நீ அப்படியே கும்மாங்குத்தா நீயே மாறிடுவ. புஷ். அடுத்த 2 நிமிஷத்துக்கு நிறைய பேர் நிறைய வெயிட் கேட்டகரியில வந்து உன்னை குத்துவாங்க. வெறும் குத்து ஒண்டி கிடையாது, இது பாக்ஸிங் ஒண்டி கிடையாது, கிக் பாக்ஸிங் ரவுண்ட். உனக்கு புரியுதா இல்ல டெமோ பண்ணி காட்டா? Why this color? You want demo? No. Don't want demo? No. Directly we'll get into the game. Okay. என்ன நடந்தாலும் யார் வந்து உன்னை குத்தினாலும் பாட்டு மட்டும் நிறுத்த கூடாது. Your time and music starts now.
Macu. Maco. Macorina, 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 Macorina. மூஞ்சில குத்து. ஏய் டான்ஸ் ஆடா, டான்ஸ் ஆடு. Macorina, Macorina, விசில் அடிக்கும் நிலவுதானா. Macorina, Macorina, விசில் அடிக்கும் நிலவுதான். Macorina, மொகரானா, வா 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 வா. கண்கள் என்ன கண்கள் இது கண்டுபிடிக்கும் கண்கள். இதே திருப்பாத வருகிறார். இதயத்தை திருடாதே கண்கள் என்ன பேர் போது. ஐயோ Macorina, Macorina, விசில் அடிக்கும் நிலவுதான். Macorina, ஓகேவா போறாங்க. Macorina, 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 Macorina. Corina, Macorina, Macorina, Rina, Macorina, Macorina, விசில் அடிக்கும் நிலவிதா. Macorina, ஓகேதா. ரா 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 ரீரா. ஐயோ பிஞ்சி வந்து பஞ்சு வெளில ஊறுது. அது பஞ்சு தானே. அது பஞ்சோ கண்டுபிடிச்சுக்கலாம். எனக்கு தெரியல. அவனை கை கொடுமா. நீ கை கொடுக்காத, உடஞ்சு விழுந்துப்பேன். அப்பா அட்டானரன். இது மாதிரி இதை வந்து உழுந்து கவுந்து அடிச்சு பரண்டு உள்ளே கட்டி பின்னிங்க வர அளவுக்கு யாரும் விளையாடுனதில்ல. ஒரு நல்லா கை தட்டிடலாம். பாண்டி அடுத்து நான் தானா? அதிகமா நீ விளையாடினா ஃபைனல் போவேன். இல்லன்னா பாண்டி will become இல்ல இல்ல இந்த விளையாட்டு பேரு காரு பின்னாடி யாரு. சரியா? இந்த காரு பின்னாடி நான் ஓடணுமா? ஏய் யோ சூப்பர் வெரி பிரில்லியன்ட். ஒரு வாட்டி சூப்பரே. கார் எடுத்து வந்துட்டா உனக்கு தெரிஞ்சிச்சு இல்ல இப்ப ஆல்ரெடி. அப்ப இன்டர்நேஷனல் ப்ராப்பர்ட்டி எடுத்துவாங்க. என்ன நடந்தாலும் கார் ஆக்சிடென்ட் ஆனாலும் ஜாலியா பாடணும். ஓகே ஓகே. உனக்கான நேரமும் இசையும் ஆரம்பிக்கிறது. ஆல் தி பெஸ்ட். மியூசிக். நானே நல்லவன். என்னங்க என்னங்க பாடுங்க நொண்டே. ஏய் நானே நல்லவன் கெட்டவன் பிறந்த ஊருக்குள்ள சூரியனை போல் சுத்தி வருவேன். மாதி நல்லவன் கெட்டவன் பிறந்த ஊருக்குள்ள என்ன மிதிப்பேன் என்ன மிதிப்பேன். அம்மாவின் கையில் சோறு அதில் உள்ள ருசியே வேறு. தினம்தோறும் தின்னு பாடு என்னோட ஐநூறு. எனக்கு பாடத்தான் மறந்து போயிடுச்சு. வரிய எவனாச்சும் எடுத்து விடுங்கடா. நானே நல்லவன் கெட்டவன் பிறந்த ஊருக்குள்ள என்ன போல் சுத்தி வருவேன். மீது கெட்டவன் மீதி வல்லவன். அம்மாவின் கையில் தோறு அதில் உள்ள வேறு. தினந்தோறும் தின்னு பாரு உன்னோட ஆயுசூறு. கெட்டவன் பிறந்த ஊருக்குள்ள சூரியனை போல் சுத்தி வருவேன். அதே மாட்டமா நானே நல்லவன் நானே கெட்டவன் பிறந்த ஊருக்குள்ள சூரியனை போல் அட நின்று சுத்தி வருவேன். நானே நல்லவன் கெட்டவன் பிறந்த போக்கா. மீதி கெட்டவன் என்னைய சாவடிக்கிறாங்க. அடி நின்னு தோலடி நான் மாட்டிக்கிட்டேன். அப்பா பிடிச்சவங்க அம்மா
நீ விளையாடுனதோட நான் உன் பின்னாடி ஓடி எனக்கு டைலாக் ஆயிடுச்சுடா. ஒரு இடத்துல நிக்குதான் வருது. ஒரு வாட்டி கை தட்டி தொலைக்க அவனுக்கு. பாட்டுல 2 லைன் கூட தெரியாதா உனக்கு? இல்ல பாட்டு சுத்தம் மறந்துருச்சுங்க பயத்துல மறந்துட்டியா? அப்படியானா உனக்கு பயம் ஜாலியா தானே? அவனுங்க 3 பேரும் பண்ணிட்டானுங்க, மிச்சம் இருக்க நம்ம தானே. தம்பி இந்த படத்துல வரும்போது அடிச்சா 1.5 கிலோ வெயிட் அந்த ஒருத்தர் அடிச்சாடுறா. இன்னமும் பொறி கிளம்பி உட்கார்ந்திருக்கேன். வந்து இது விளையாடி பாக்குறியா? நோ வந்து விளையாடி பாரு. நோ நோ நோ. நான் உனக்கு பாட்டு போடுறேன், நீ பாட்டு பாட கூட தேவையில்ல, சும்மா ஓடி பாரு. ஓகே. என்ன வா. மியூசிக். இத பண்ணனா நானும் பண்ணிடுறேன். கீழ வை. சுத்தி வருவேன். மச்சான் கீழ வை மச்சான். மாறா. பாடு பாடு பாடு. இவ்வளவு தூரம் கூடயே ஓடி இருக்கேன். அவன் சுத்தி சுத்தி ஓடுனான். மைக்க தூக்கிட்டு ஓடுனேன். போ தண்ட கருமாந்திரங்களா, உங்க பின்னாடி ஓடி எனக்கு தானே மூச்சு வாங்க. ஓகே, அழகா ரொம்ப அழகா பண்ணா. இந்த 2 பேருக்கு நல்லா கை தட்டி தொலைச்சிடலாம். போட்டு போட்டு ஒருத்தர பையனுக்கும் இன்னொருத்தர் தோத்தாங்குடிக்கு அனுப்புங்க. இந்த பையன் பண்ணது சூப்பரா இருந்ததுன்னா அவன் டிஷர்ட்ல சாயம் போன கலர்ல இருக்கிற ரெட் கலர் கொடியும். இப்ப தோத்தாங்குடி ரவுண்ட்ல இருக்கும். சீதா அண்ட் கிஷோர் உங்களுக்கான ரவுண்ட். இந்த ரவுண்டோட பேரு யமலோகா அண்டா. யமலோகா அண்டானா என்னன்னு தெரியுமா? எண்ணெய் கொப்பரையில வாட்டு வாங்க தெரியுமா? அதே மாதிரி ஒரு ரவுண்டு. உன் கால்ல கட்டி இருக்கிறது கரண்ட் சாதனம் பாய்ச்சி இருக்கிறது. அதுல லைட் எரிய தெரியுதா உனக்கு? எதுக்காக அதை கட்டி இருக்கோம் அப்படின்னா, அந்த கரண்ட் வந்து இந்த தண்ணியில பட்டா என்ன ஆகும்? அப்படி இழுத்துக்கும் உனக்கு. ஓகேவா? அதனால அந்த மாதிரி இழுத்துக்காத அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ண. உன் காலில் ஏன் கட்டலன்னா ஆல்ரெடி உள்ளுக்குள்ள 2 வச்சிருக்கோம். சரியா? பயப்படாம 2 பேரும் உள்ள இறங்கினீங்கன்னா விளையாடலாம். ஓகே? முடியல முடியல போய் நில்லு. நான் பேசி முடிய வைக்கல, அங்கதான் நிக்கிறோம். அப்புறமா பேசிக்கோங்களா. அட சீதா இங்க வாத்தா. நீ ஒண்டி என்னடா தியாகி மாதிரி நிக்கிற? வா வெளில வா. இருங்க பாஸ், முதல்ல உள்ள இருக்க ஐட்டத்தை வெளியே போட்டுறேன்.
ஓகே, இவங்க 2 பேர்ல ஓட்டிங்கே போகாம ஒரு விஷயம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைமா தோத்தாங்குழியில ஓட்டிங் கிடையாது. ஏன்னா பாதியிலே இந்த பொண்ணு ஹைடா அவர் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நடந்து வந்த காரணத்தினால யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் திஸ் ரவுண்ட். ஓட்டிங்கே இல்லாம டைரக்டா ஃபைனல்ஸ் போக போறது கிஷோர். இந்த பொண்ணு ஃபைனல்ஸ் போல அப்படின்னாலும் இந்த 3 பேர்ல 25,000 ரூபாய் வாங்கி பெரிய ஸ்கூல் ஆரம்பிக்க போற, காலேஜ் ஆரம்பிக்க போற, யூனிவர்சிட்டி கட்ட போறன்ற இவங்களோட ட்ரீமை பூர்த்தி பண்றதுக்கான கிஃப்ட் செக்க கொடுக்குற சீஃப் கெஸ்ட் நீங்க தான். ஓகேவா? ஓகே. செம்ம கஷ்டப்பட்டு ரொம்ப வேர்வை சிந்தி ரத்தம் சிந்திலாம் நீங்க விளையாட்டு பலனே இந்த ரவுண்டு தான். இந்த விசில வச்சு அப்படின்னு ஊதினா நிக்கிற இடத்துல இருந்து நீங்க குதிச்சுனே இருக்கணும். அது வேறயா? சரி. அப்படின்னு 2வது வாட்டி விசில் ஊதும் போது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடணும். இது சுத்தம் போது 3வது வாட்டி அப்படி ஊதுறேன் அப்படின்னா இதை சுத்தி நடக்க ஆரம்பிச்சிடணும். முக்கியமான நீங்க பண்ணக்கூடாத விஷயம் எல்லாம் சொல்லிடுறேன். ஒருத்தர் இன்னொருத்தர தொடக்கூடாது. ஓகேவா? யாரும் பெட்டோட சென்டருக்கு வரக்கூடாது. 3வது முக்கியமான ரூல், பெட்ல இப்படி கையை வைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது, உட்காரக்கூடாது, குனியக்கூடாது. 4வது முக்கியமான ரூல், நீங்க பண்ணவே கூடாத விஷயம், கீழே விழக்கூடாது. விழுந்தா அவுட். சோ இந்த பெட்ல நீங்க நிக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு 200 ரூபாவா மாறும். சோ மொத்தம் 120 செகண்ட். மொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க காலேஜ் கட்டக்கூடிய காசு வந்துடும் 25,000 rupees. வில்லனுக்கு நம்பியாரோட குழந்தை மாதிரி நினைச்சு என்ன தள்ளி விட்டதுனால கம்பெனி காரணத்தினால நீ டிஸ்குவாலிஃபைட். அண்ட் பகோடா என்ன பகோடா நிஜமாலே அடுப்புல போட்ட மாதிரி ஆனா கிட்டத்தட்ட 2 நிமிஷமும் நின்னு 2 நிமிஷத்துக்கு மேலே நான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி பசங்க படத்துல எப்படி கை தட்டினா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவோம், அதே பையன் இப்ப கை தட்டி 25,000 ரூபாய் வாங்க போகிறார். இதே மாதிரி உங்களுக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் பரிசு வேணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்துக்கணும். அதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். தம்பி, இந்த மாதிரி பிரில்லியன்ட் போட்டியாளர்கள் 4 பேர் உங்க கூட நல்லா இல்லையா? இந்த மாதிரி 4 பிரில்லியன்ட் போட்டியாளர்களோட மறுபடியும் உங்களுக்கு பாக்குற வரைக்கும் உங்களை நீங்க நல்லா பாத்துக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்கள முஞ்சா பாத்துக்கணும். Until see you next time. This is Balaji saying, ta-da, bye-bye, good night, and have a great night.